Daily. Taste the Daily. சென்னை புழல் சிறையில் கைதிகள் பதுக்கி வைத்திருந்த கஞ்சா சிக்கியது. புரசைவாக்கத்தைச் சேர்ந்த சுரேஷ் அடிதடி வழக்கில் சிக்கியதை அடுத்து புழல் சிறைக்கு கொண்டு வரப்பட்டார். அப்போது அவரிடம் மேற்கொண்ட சோதனையில் சிறைக்குள் 2 கிராம் கஞ்சாவை அவர் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டது. அதேபோல போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தண்டனை பெற்று வரும் அஸ்ரப் ஷெரீப் என்பவரும் 3 கிராம் கஞ்சா வைத்திருந்தது அம்பலமானது. விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதால் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் நாள்தோறும் கடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 90,000 ரூபாய் பணம் திருடப்பட்டு 1 வார காலமாகியும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். ஏரகரம் மேல அகரஹாரத்தைச் சேர்ந்த வீரமுத்து என்பவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஏடிஎம்மில் 90,000 ரூபாய் பணம் எடுத்து இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு தேநீர் அருந்த சென்ற நிலையில் பணம் திருடு போனது. இதுகுறித்து கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்து 1 வாரம் கடந்தும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை குற்றங்களை தடுக்க தவறுவதுடன் குற்றவாளியையும் பிடிக்க முடியாத நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் தனது அக்கா மகனுக்கு பெண் தர மறுத்த உறவினரை பிரபல ரவுடி முரளி என்பவர் சரமாரியாக வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கே நகர் பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவரின் பேத்தியை தனது அக்கா மகனுக்கு திருமணம் செய்து தருமாறு அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி முரளி கேட்டுள்ளார். அதனை ஏற்க மறுத்த பாட்டியையும் அவருடன் இருந்த மற்றொரு நபரையும் கத்தியால் ரவுடி சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணிப்பதில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதால் அப்பாவி மக்கள் மீதான கொலைவெறி தாக்குதல்கள் நாள்தோறும் நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே பணம் கட்டி சேவல் சண்டை நடத்திய 7 பேர் சிக்கினர். பண்ணப்பட்டி ஊராட்சி காங்கியனூர் காட்டுப்பகுதியில் சூதாட்டம் போல 7 பேர் கொண்ட கும்பல் பணம் கட்டி சேவல் சண்டை நடத்தினர். அவர்கள் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 6,000 ரூபாய் பணம் மற்றும் 10 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சியில் இளைஞர்களை மதுபோதையில் மர்ம நபர்கள் கட்டையால் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை ஜூப்ளி தெரு பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரும் அஜீஸ் நகர் பகுதியில் உள்ள டீ கடைக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு போதையில் இளைஞர்கள் சிலர் அவர்களிடம் தகராறில் ஈடுபட்டு கட்டையால் தாக்கினர். தமிழகமே போதையில் சீரழியும் போது விடியா ஸ்டாலின் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என வீடியோ ஷூட் எடுத்துக் கொண்டிருப்பது கேலிக்குரிய ஒன்று என பொதுமக்கள் சாடியுள்ளனர்.